பல்லாவரம் அடுத்த கீழ்கட்டளையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் அதிக நெய் டப்பாக்கள் காலியான நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒன்று கூட விற்பனையாகவில்லை, களவு போயிருப்பது தெரிய வந்துள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த கீழ்கட்டளை ஸ்ரீ அம்பாள் நகரில் உள்ள ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட்டிற்கு வந்த நெய் மொத்த வியாபாரி ஒருவர் கடைக்குள் சென்று நெய் இருப்பை பார்வையிட்டுள்ளார். உங்க கடையில மட்டும்தான் நெய் அதிக அளவில் விற்பனையாகிறது, இந்த முறை கூடுதலாக 20 நெய் டப்பாக்களை கொடுக்கட்டுமா என கேட்டுள்ளார். இதையடுத்து தனது கடையில் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு நெய் டப்பாக்கள் விற்பனையாகின்றது என்பதை அறிய ஸ்டாக் லிஸ்டை சரிபார்த்துள்ளார் ஆனந்த். அப்போது நெய் டப்பாக்களில் ஒன்று கூட விற்பனையாகவில்லை என்று தெரிய வந்தது. இதையடுத்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது நெய் டப்பாக்கள் திருடிச் செல்லப்படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இரு நபர்கள் பல முறை கடைக்குள் வந்து 1 லிட்டர் நெய் டப்பாவை நைஸாக எடுத்து உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து இது குறித்து மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.